ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மீண்டும் அமைஞ்சிருக்கு. மீண்டும் இந்த ஆட்சியை தக்க வைக்குமா? காங்கிரஸ் திமுக போட்டிடுது, அவங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு? புதுசா வந்திருக்க தாவேக்கா இந்த ரெண்டு கூட்டணிக்கும் சிக்கலை ஏற்படுத்துமா? அது வாக்குகள் பிரிந்து அவங்களுக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தாவேக்கா அங்க செயல்படுமா? எப்படி இருக்கு? இந்த நிலையில மோடி பிரச்சாரத்துக்கு வராரு, அது எப்படி பாக்குறீங்க? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ, ஒரு 2.5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ரோட் ஷோவுக்காக இந்திய பொருளாதாரம் எவ்வளவு நசிஞ்சு போயிருந்தாலும் அதை கணக்கில் கொள்ளாம ஒரு ரோட் ஷோவுக்காக ஒரு பிரதமர் பாண்டிச்சேரியில் இறங்குகிறது என்பது பாண்டிச்சேரியினுடைய அரசியலுக்கு தேவை. கிட்டத்தட்ட ஒரு 3வது முறை அவர் தேர்தல் அறிவிப்புக்கு முன் பின் அப்படி கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா 3வது முறை வந்திருக்கிறாரு. இன்னும் 9ஆம் தேதிக்கு முன்னால ஒரு பீரியட் வரமாட்டார். நீங்க கேள்வியில் கேட்ட மாதிரி பாண்டிச்சேரி களத்தில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி ஆட்கள் வெவ்வேறு தளங்களுக்கு போய் வெவ்வேறு கட்சிகளின் சார்பா போட்டியிடக்கூடிய அதிசய தேர்தல் பாண்டிச்சேரி. தாவேகா அப்படின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் நியமன உறுப்பினர் பிஜேபி தான் தாவேகாவுக்கு போயிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இடையில தான் இங்க போட்டியே. என்ஆர் காங்கிரஸின் மேல இருக்கக்கூடிய கோபம் காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய வாக்குகளா மாறணும், அதுதான் இந்த தேர்தல். ஆனா பாண்டிச்சேரியில் அப்படி மாறாம இருக்கிறதுக்கு காங்கிரஸுடைய தலைமையே வேலை செய்யுது. என்னடா காரணம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய குழு சண்டை, கோஷ்டி பூசல். அதுல வைத்தியலிங்கம் முன்னாள் இப்போது எம்பியா இருக்காரு, அவரு நாராயணசாமிக்கு மாற்றா கொண்டு நிறுத்தப்படுவதும், நாராயணசாமிய சுத்தமாவே கைட்டி விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவரை நாங்க டெல்லிக்கு பயன்படுத்துவோம் என்ற ஒரு சால்ஜாப்பு பதில் சொன்னது காங்கிரஸ் மேல உள்ள நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தல. அல்லது பிஜேபி என்ஆர் காங்கிரஸை விட காங்கிரஸ் பரவாயில்லையேன்னு நினைக்கிற மாதிரி காங்கிரஸுடைய தேர்தல் வேலை அமையல. நல்லா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேள்வி கேட்ட மாதிரி திமுக தலைமையிலான கூட்டணி முதல்ல ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமையா என்று இருந்தது. வைத்தியலிங்கம் தலைமைன்னு பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஃபீல்டுல இருக்கிறது பூரா பாண்டிச்சேரியில் உள்ள சிவா, எதிர்கட்சி தலைவர் சிவாவினுடைய தலைமையில தான் ஃபீல்டுல வேலை நடக்குது. காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யறதும், எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் தன்னையே மண்ணவாரி போட்டுக்கிற வேலையும் பாண்டிச்சேரியில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, திமுக, காங்கிரஸ் என்பதுல திமுக காங்கிரஸுக்கு இடையில திமுக ஒத்துழைப்பா இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பா இருக்கு. ஆனால் காங்கிரஸ் சிபிஐயோட ஒத்துழைப்பா இல்ல, சிபிஎம்மோட ஒத்துழைப்பா இல்ல. அப்போ வெற்றியை ஈஸியா காங்கிரஸ் பெறுவதற்கு தடையாக காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறையே பாண்டிச்சேரியில இருக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி என்ஆர் காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், போன தேர்தலுக்கு என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரங்கசாமியினுடைய சொத்து மதிப்பும் இப்போ அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய சொத்து மதிப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வித்தியாசத்தை உணர்த்துது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் பிஜேபிக்கு போனவர்களும் அவருடைய உறவினர்கள் தான். நமச்சிவாய முதலமைச்சர் ஆகலாம்னு பிஜேபியில ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு கொடுப்பத அவரால் மேல வருவதற்கான வாய்ப்புகள் என்பது களத்துல ரொம்ப கம்மி. அதனாலதான் மோடியினுடைய முகத்தை அடிக்கடி கொண்டு காட்ட வேண்டியதா இருக்கு. வெற்றி வாகை என்பது இவ்வளவு பலவீனங்கள் காங்கிரசுக்கு இருந்தாலும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துலாம் பாண்டிச்சேரி வெற்றி இருக்கும். அது திமுகவுடைய கூட்டணிக்கு பிரகாசமா இருக்கு. 1-2 இடங்கள்ல என்ஆர் காங்கிரசினுடைய தலைமை ஆட்கள் வெற்றி பெறுவார்களே ஒழிய மீதி இடங்கள்ல என்ஆர் காங்கிரஸ் வராம இருக்கிறதுக்கு பிஜேபி ஆட்களே வேலை செய்யலாம். இதுதான் பாண்டிச்சேரி செய்யும். ஆகவே மோடியினுடைய அந்த பிரசன்ஸை கணக்குல வச்சுக்கிட்டு
ஒரு பெரிய நலத்திட்டங்களை நாங்க கொண்டு வந்து தருவோம் என்ற போலி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏற்பாடு பண்றாங்க. சிபிஎம் சிபிஐ எல்லாம் தனியா நிற்கிறாங்க. அது காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நஷ்டம். காங்கிரஸ் அகில இந்திய தலைமை அதை கணக்கில் கொள்ளவில்லை, அல்லது அந்த கோஷ்டி பூசலை முடிவுக்கு கொண்டு வரல. அதுல தப்பிச்சு வந்தாதான் உண்டு என்ஆர் காங்கிரஸ். அந்த சுய சாதனையில என்ஆர் காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரசினுடைய அணுகுமுறையிலையும் அகில இந்திய தலைமையை அக்கறை காட்டாத சூழலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் வாக்காளர்கள் மத்தியில் இருக்கு. ஆனா பிரச்சாரம் கடுமையா எல்லாரும் செய்யறாங்க. நிறைய பொருட்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளை அந்த மார்டின் அப்படின்னு ஒரு அந்த லாட்டரி சீட்டினுடைய ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க தமிழகத்துல எப்படி விஜய் அந்த ஆதவ அர்ஜுனா பல கோடிகளை வந்து சொத்து மதிப்பா காட்டுறாங்களோ, அதே மாதிரி அவரு பாத்தீங்கன்னா இப்பதான் முதல் தேர்தல், அதுக்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 பட்ஜெட் பாண்டிச்சேரிக்கு போடுற அளவுக்கு ஒரு சொத்து வச்சிருக்கிறார். ஆனா அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் தேர்தல் கமிஷன் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு செயல்படாத தேர்தல் ஆணையம் தான் பாண்டிச்சேரியில இருக்கு என்பது வெள்ளிடை மலையா எல்லாருக்கும் தெரியுது. இதையெல்லாம் மீறி அந்த ஊழலோடு சேர்ந்த ஒரு தேர்தல் நடந்து அதுலதான் நம்ம பாண்டிச்சேரியுடைய வெற்றியை பார்க்கணும். வாய்ப்புகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு இவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை, எல்லா இடங்களிலும் திமுக நல்லா வேலை செய்யறதுனால கூட்டணி கட்சிகள் தாங்கள் போட்டியிடாத இடங்களில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்கிறது என்று முடிவெடுத்ததுனால வாய்ப்புகள் பிரகாசமா இந்தியா கூட்டணிக்கு இருக்கு என்பதுதான் எங்களுடைய பார்வை. காங்கிரஸுடைய வெற்றிக்கு காங்கிரஸே எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க புதுச்சேரியில. இப்ப இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா 28 தொகுதியில் வாங்கிட்டு போனாங்க, இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகல. நாம பேசுற வரைக்கும் அந்த பட்டியல் இன்னும் வெளியாகல. இந்த வேட்பாளர் பட்டியல் தாமதம் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதே போல பாஜகவிலையும் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகல நாம பேசுற வரைக்கும். அதனாலதான் புதுச்சேரிக்கு பிரச்சாரம் பண்ண வந்த மோடி தமிழகத்திலையும் பிரச்சாரம் பண்ணாம கிளம்புறாரு அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த வேட்பாளர் பட்டியல் காலதாமதம் அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நல்ல, அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்தாலோ தமிழகத்துக்கு வந்தாலோ இரண்டையும் ஒன்றாய் சேர்ந்து பார்ப்பது மோடியினுடைய வழக்கமான பிரச்சார யுக்தி தந்திரம். மதுரைக்கு 2 தடவை வந்து பேசிட்டு போனதும் சரி, திருச்சிக்கு வந்து பேசிட்டு போனதும் சரி, பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் அவரும் ஒரு நட்சத்திர பேச்சாளர்லாம் இல்லாம, பெரிய அளவு பேச்சாளராக இல்லாம, லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி லீடர் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புத்துணர்வை ஊட்டலான்னு நினைச்சாங்க. அதுக்கு தடையா அதிமுகவினுடைய நடவடிக்கை அமையும் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அதிமுக பிஜேபிக்கு விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து முக்கியமான ஆட்கள் வெளியில போனாலும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செயல்பாடற்ற தன்மை இந்த கூட்டணியினுடைய சாதனைகளை சொல்லுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதா என்றால் ஆமாம். இப்ப நீங்க கடலூர்லாம் பாத்தீங்கன்னா, கடலூர் 7வதா காங்கிரஸ் கேட்ட தொகுதி. யார் வேட்பாளர் என்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கு அவரே வந்து சாதனையை சொல்லாம நம்முடைய வேட்பாளர் வராதது ஒரு பெரிய வெற்றியா அவருக்கு மாறுது. 28 இடம் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, முதல்ல போய் திமுகவுக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு என்ன தொகுதின்னு கேட்ட கட்சி காங்கிரஸ். 3 பொறுப்பாளர்கள் தலையிட்டு பஞ்சாயத்தை செட்டில் பண்ணாங்க. ஆனா அவங்க கட்சியினுடைய பஞ்சாயத்தை டெல்லியில நடந்துகிட்டு இருக்கும் போது கேரளாவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. பேசி அவர் வாங்கி கட்டிக்கிட்டாருன்றது அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சனை. அது நம்ம இங்க அதிகமாக சொல்லலைன்னா கூட, ஆனால் அவர் எதில் அக்கறை காட்டணும்? ஒரு அகில இந்திய கட்சியை பலப்படுத்துவதற்கு இந்த 5 மாநிலங்கள்ல, குறிப்பா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்பி அங்க போய் பிஜேபியினுடைய வேட்பாளராக நிற்கிறான். அவங்க மந்திரி சபையில அல்லது அவங்க வேட்பாளர்ல 60% மேலான ஆட்கள் காங்கிரஸ்ல இருந்து போனவர்கள். அப்ப அந்த அசாம்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கூடுதல் அக்கறையை காட்டக்கூடிய பிரியங்கா காந்தியோ அல்லது ராகுல் காந்தியோ அதை செய்யாம அந்த பஞ்சாயத்தை 3வது குழு ஒண்ணு அமைச்சு அந்த குழு நீங்க பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றது, கேட்டு பெற்ற இடத்துக்கு யாரையோ ஒரு ஆளை வேட்பாளராக சொல்றது என்பது எந்த அளவுக்கு அந்த தேர்தலை இவங்க சீரியஸா பார்க்கலன்றதுக்கான வெளிப்பாடு. இந்த 28 தொகுதியில நீங்க அந்த கூட்டணிக்கு நம்ம வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறது என்பது தமிழக அரசியல்ல பிஜேபி கால் ஊன்றுவதற்கு எவ்வளவு முக்கியமான வாய்ப்பை உருவாக்குகிறோம் என்ற அந்த சிந்தனையே இல்லாமல் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியமூர்த்தி பவன்ல எதிர்கட்சிக்காரன் யாரும் வந்து வேட்பாளர் தேர்வு பத்தி கேட்கல. இவங்க கூட்டணியே அங்க போராட்டம் பண்றான், தீக்குளிக்க போறான். கன்னியாகுமரி காங்கிரஸுக்கு கேரளாவிலிருந்து ஆளை கொண்டு வர்றதா அங்க வதந்தி. அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு செல்வ பெருந்தகை சொன்னாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றான்.
அப்போ காங்கிரசினுடைய இந்த எலெக்ஷனை பார்க்கிற பார்வை என்பது பொழுதுபோக்கா பார்க்கறாங்களோன்ற அச்சம் நமக்கு வருது. இந்த தேர்தலில் தமிழகத்துல நீங்க பிஜேபியை அனுமதிக்க கூடாதுன்னு பிரச்சாரத்தை துவக்கிய திருவாரூர்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாரு. கூட்டணியில இருக்கக்கூடிய ஆட்கள் அதை உதாசீனப்படுத்தி கொண்டு டெல்லியில விளையாடிட்டு விட்டுட்டாங்க. இது இந்த கூட்டணியினுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய அணுகுமுறைன்னு தான் நம்ம காங்கிரஸ் தலைமையை குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு. நல்ல வேளை இவரு தலையிட்டாரு, முதலமைச்சர் தலையிட்டாரு. இன்றைக்குள்ள நாங்கள் அதை போட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடத்துல பலகீனமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் சீரியஸா கூட்டணி கட்சிகள் வேலை செய்தால்தான் பிஜேபி தமிழகத்திற்குள் வராமல் இருப்பதற்கான வாய்ப்பை நம்மளால உருவாக்க முடியும். அந்த வகையில காங்கிரஸ் ஆட்கள் அதில் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்க, அவங்க வேட்பாளர்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஃபேக்டரா அவங்களுக்கு தெரியல, பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு அவரு ப்ரிஜெக்ட் பண்ணாரு. அவரு கோயம்புத்தூர் சைடுல கேள்வி கேட்கிறாரு, அவங்க கரூர்ல கொடுக்குறேன்றாங்க. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஃபைனலைஸ் ஆயிடும்னு சொன்னாங்க. ஆனால் அவரு பாண்டிச்சேரியில மார்டினுக்கு பிரச்சாரம் பண்றாரு, நமச்சிவாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணல. பாண்டிச்சேரியில மார்டின்ன்றவரு பினாமி பிஜேபி தான். அது இருந்தாலும் அபிஷியல் பிஜேபிக்கு அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவர் அதை பேசணுமானா பேசணும், ஆனா பேசல. அப்ப பிஜேபியிலையும் அந்த குழு மனப்பான்மை அல்லது ஆட்களை ஓரம் கட்டுதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த 2 வேட்பாளர் பட்டியல் அவங்க செயல்படுறதை பார்த்து ஒரு முன்னேற்றத்தை நம்ம உறுதி செய்யணும். ஆனா பொதுவா மக்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தேர்தல் கால அறிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்றி இருக்கிறது என்றுதான் நடுநிலையாளர்கள் நிறைய கட்டுரைகள் ஆங்கில பத்திரிகைகள்ல எழுதுறாங்க. இளைஞர்களின் செல்வாக்கும் பெண்கள் செல்வாக்கும் அதுல 12% கூடி இருக்கின்ற ஒரு தகவலும் வருது. அதனால இந்த முறை மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் தான் தமிழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் இதுவரைக்கும் நம்மளை காட்டியிருக்கு. சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. மக்களின் விருப்பத்துக்குரிய முதல்வராக முகமாக ஸ்டாலின் முதலிடத்தில் இருக்கிறாரு. 41% மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு 24.1% மக்களும், விஜய்க்கு 27.1% மக்களும் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு போடப்படுது. திமுக தலைமையிலான கூட்டணி 181 முதல் 189 தொகுதிகள் வெற்றி பெறும். பிரதான எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி 38 முதல் 42 தொகுதிகளில் வெற்றி பெறும். தாவேகா 8 முதல் 10 இடங்களில் மட்டுமே வெல்லும். நாம் தமிழர் கட்சி, சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகளை பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியாகிருக்கு. லோபோல் அப்படிங்கிறதுல அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தினுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு இது வரைக்கும் வந்திருக்கிறது ஒரு 5 கருத்து கணிப்பு. அந்த 5 கருத்து கணிப்புல நீங்க கேள்வி கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல பிரச்சாரமா பேசப்பட்ட நம்முடைய நாம் தமிழர் கட்சி இந்த முறை அவருடைய பிரச்சாரம் அவருக்கே எதிராக மாறி இருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு வருஷமா உங்ககிட்ட கத்திக்கிட்டே இருக்கிறேன், நீங்க நான் சொல்றதை கேட்கலன்னு சொன்னா நான் சினிமாவுக்கு போயிடுவேன் அப்படின்னு பேசுறது. அப்புறம் அவரு கேள்வி கேட்டது, இலவசங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்களே, இலவசமா பிள்ளை கொடுப்பார் என்று சொன்னால் வாங்குவதற்கு தயாரா என்று கேள்வி கேட்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சில விடலை பிள்ளைகள் கைத்தட்டினாங்களே ஒழிய ஒரு கல்யாணத்தை முடிச்ச ஒரு ஃபேமிலியோ அல்லது மற்ற ஆட்களோ அவரை சோகமாகவும் கோபமாகவும் பார்த்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தேர்தலில் அவருடைய அணுகுமுறை என்பது மிகப்பெரிய விரக்தி மனப்பான்மையில பிரச்சாரம் இருந்ததுனால நீங்க கருத்து கணிப்புல கேட்ட மாதிரி இது வரைக்கும் 6.7க்கு குறையாம இருந்தது 3.8, 4.2 இதுதான் இந்த 5 சர்வேலையும் நாம் தமிழர் கட்சி. அப்போ சட்டமன்றத்திற்குள் நாம் தமிழர் கட்சி போவதற்கான வாய்ப்பு என்பது இந்த முறை இல்லை. இதுவரைக்கும் தேர்தலை சந்திக்காத தாவேகா, இந்த தாவேகா 2 முதல் 8 வரை, அதாவது 2 முதல் 8 வரை ஒரு ஆவரேஜ் ஓட்டிங் போல் என்பது அவங்க கருத்து கணிப்புல கிடைச்சிருக்கு. அதுல அவங்க போட்டிருக்கிற வேட்பாளர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த வேட்பாளர்களுடைய தன்மையை பொறுத்து பொதுமக்கள் வாக்களிப்பதுல சுணக்கம் இருக்குன்னு அந்த சர்வே சொல்லுது. அதாவது நான் தாவேகா வேட்பாளர், நான் போய் சொல்லும் போது ராஜவேலு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமை, ராஜவேலுடைய ஆட்கள் வாழ்க்கையில் உள்ள உறவுக்கு ஓட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இவங்க அணுகுமுறையினால பொய்யாய் போயிடுச்சு. இது அவர்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கை குறைக்குது. ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சட்டமன்றத்திற்குள் தாவேகா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு தொகுதியிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ ஏற்கனவே இந்த சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு 77 இடம் இருக்கு. 77 இடமே சரியில்லை, எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை மோசம் என்று விமர்சனம் செய்யப்பட்டு அதை கிட்டத்தட்ட பணங்கனெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ நம்மளுக்கு முந்தானியத்திலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொன்னா, ஜெயலலிதா பீரியட்ல சபாநாயகராக இருந்து வழிகாட்டிய தனபால் அவர் உட்பட உங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது. மிகப்பெரிய அதிமுகவினுடைய பேசுபொருளாக இருந்த பேச்சாளராக இருந்த செம்மலை அவங்களெல்லாம் காணாம போன செய்தது. வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் இந்த அதிமுகவினுடைய பிரச்சாரத்துல எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்காம இருக்கிறது. இந்த அதிமுகவினுடைய எம்ஜிஆர் அரசியலை, ஜெயலலிதா அரசியலை அதிமுக ஒரு சாதி கட்சியாக மாறிவிட்டதோ என்று அதை பார்க்கின்ற ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அதை மாற்றி இருக்கிறார். இது அதிமுகவுக்கு 77லிருந்து 42 to 48 அதிகபட்சம் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 51 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 77லிருந்து அதிகபட்சமா சொன்ன 51 கணக்கில் வச்சா கூட அதிமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுகவுக்கும் மேல இருக்கக்கூடிய திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது சுணக்கமாக இருந்தாலும் கூட எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு அவங்க பம்பரமாக சுழல்பட்டு கொண்டிருப்பதும், இளைஞர்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் என்பது சட்டமன்றத்தில் உறுதிமொழியாக கூட்டணி கட்சிகள் வச்ச கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு காலை சாப்பாடு என்பது 35 லட்சம் பேருக்கு மாறினது என்பதும், மடிக்கணினி சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்து பெரும்பகுதியான ஆட்களை கொண்டு வந்ததும், 8000 ரூபாய் அந்த ஸ்கீம் என்பது பெண்களை மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குனதும், வேலை வாய்ப்புகளை அந்நிய முதலீடுகள் மூலமாக கொண்டு வருவதில் தொடர்ந்து சாதனை படைத்து இப்பவும் கூடுதலான ஆட்களுக்கு வேலை கொடுப்பேன் என்று சொல்லுவதும் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கிறது. இந்த அரசு நீடித்தால் தான் நமக்கு எதிர்காலம் என்ற அந்த சூழலும், ஒன்றிய அரசினுடைய ஆட்கள் யாராக தமிழகத்திற்கு வந்தாலும் அது தமிழகத்திற்கு ஆபத்து என்பதனால அதிமுக உட்பட இந்த தேர்தலில் நம்ம யாருக்கும் வாக்களிக்க கூடாது என்ற பிரச்சாரம் ஓரளவு தமிழ்நாடு முழுவதும் வெற்றியை போகுது. 23ஆம் தேதி தான் தேர்தல். 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டைம் இருக்கு. அந்த டைம்ல இன்னமும் அந்த மெஜாரிட்டியை அதிகமாக்குவதற்கு இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால பயமில்லாம தமிழகத்தில் 2ஆம் முறையாக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதுதான் இப்போது தேர்தல் நடுநிலையாளர்களுடைய கணிப்பாக அமைஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையம் மீது சில பேர் சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எது நடந்தாலும் தேர்தல் ஆணையம் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு செய்தி, ஆந்திராவில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நள்ளிரவில் மட்டும் 50 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் பதிவானதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போதான் இது நடந்திருக்கு. இது ஒரு இப்போ பலர் இப்போ அங்கே சந்தேகத்தை எழுப்புறாங்க. நள்ளிரவில் 50 லட்சம் வாக்குகள் திடீர்னு பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லி. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை உட்பட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. குற்றம் சாட்டி இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகை கொடுப்பதை தவறு என்று நாடாளுமன்றத்தில் செலெக்ஷன் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டிய பில்ல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு கமிட்டியை உருவாக்கி அதுல அமைப்பதுதான் சரி என்று பேசக்கூடிய நிதியமைச்சர், சுங்கச்சாவடிகளில் கூடுதல் கட்டணத்தையும் நம்மை போன்ற ஆட்களுக்கு ரயில்வே உட்பட எல்லா இடங்கள்லையும் கூடுதல் வரியையும் போட்டு சுமையை ஏற்றக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரர் தான் பர்கலா பிரபாகர். அவர் ஒரு பொருளாதார மேதை, ஆந்திராவினுடைய ஒரு அரசியல் விமர்சகர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய சார்ட் என்பது இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. நீங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்டுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. ஆனா ரிலாக்ஸேஷன் ஃபார் ஓட் கேப் அப்படின்றது 21 செகண்ட். 21 செகண்டுக்குள்ள ஓட்டு போடுவது என்பது சரியான ஃபங்க்ஷனிங் மெத்தேடு அந்த எலக்ட்ரானிக் மிஷின் இல்லை என்று பொருள். இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கோங்க. ஆனா ராத்திரி 11:45 இருந்து விடிய காத்தால 2:15 மணி வரைக்கும் அங்க போட்டிருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவுனா 17 லட்சம் பேர், மொத்தம் 3500 போத்து. இதுல 52 லட்சம் பேர் ராத்திரி 8 மணிக்கு மேல போட்டிருக்கான். 52 + 17 ராத்திரி 8 மணிக்கு மேல நம்மளுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. அப்ப இந்த 8 மணிக்கு மேல இந்த ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இது ஆதாரபூர்வமாக எடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்கோம்.
தலைமை தேர்தல் கமிஷன் மேல ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்காம இந்த ஆட்சியை வந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல 3 பட்டியலை வெளியிடுறாங்க. ஏப்ரல்ல தேர்தல் நடக்குது, மே 13 ஒரு பட்டியல் போடுறாங்க, 68.12 அதுதான் டோட்டல் ஓலிங் பர்சன்டேஜ்ன்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதி அன்னைக்கு 68.12 போடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 81.7 போடுறாங்க. அதாவது ஃபார்ம் 17C ஃபார்ம் 20 அப்படின்னு 2 இருக்கு. இந்த 2 ஃபார்ம்லையும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சார்ட் அது டு பி ஃபைனல். இதான் ECI. 2 வந்ததுன்னா அந்த எந்தெந்த பூத்துல அது மாதிரி வந்திருக்குதோ அந்த பூத்தை கூட நீங்க கேன்சல் பண்ணணும். நாம உருவாக்கின சட்டம் இல்லை, தேர்தல் கமிஷன் பொதுவாக இயங்கும் போது உருவாக்கப்பட்ட சட்டம். அப்போ இந்த ஃபார்ம் 20 17C என்பதை அமுல்படுத்தாத வரைமுறை மீன் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஆந்திரா தேர்தல் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுடைய தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மொத்த ECIயினுடைய ஆந்திரா யூனிட்டை விசாரணைக்கு உட்படுத்தி தலைமை தேர்தல் கமிஷனர் உட்பட நீங்க விசாரணை நடத்தி முறையான தேர்தலுக்கு வழிவகுங்கள் சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் கபில் சிபிலுடைய குழு ஒரு கேஸ் போடுறாங்க. இதான் அந்த ஆந்திரா தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பு ஜனநாயக விரோத வாக்குமுறை. இந்த தேர்தல் கமிஷன் அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஜாக்கிரதையாக நீங்க இந்த தேர்தலை சந்தியுங்கள் என்று அவரே நமக்கு ஒரு அப்பீல் விட்டிருக்கிறார். அதனால தேர்தல் கமிஷன் பாரபட்சமானது, ஜனநாயக விரோதமானது என்பதற்கு இந்த புள்ளி விவரங்கள் ஒரு விவரமாக வந்திருப்பது ஜனநாயக சக்திகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. அதை கொஞ்சம் பெருசா சட்ட போராட்டமா மாற்றுவதற்கு இடதுசாரிகள் மற்றும் இந்தியா கூட்டணி முயற்சிக்க போகிறார்கள் என்ற செய்தி நமக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்குது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.